ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் வீடியோ விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது இதுதான். நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மட்டையெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். வெட்டி போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை விட்டோம் அப்படின்னாக்கா அடியில் செல்லு ஏறி போச்சு. சரி, இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சீவை உட்காந்துட்டேன். சரி, நீ ஃபுல்லாக சீவி முடிச்சிடணுன்னே எடுத்தேன். ஸோ மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். திரும்ப என்னென்னா வெய்ய வந்து ஓவராக வந்துருச்சு. இதுக்கு மேலே உட்காந்து பண்ண முடியாத அளவுக்கு வெய்ய சுத்தமாக வந்துருச்சு. ஸோ திரும்ப ஈவினிங் டீயை குடிச்சிட்டு நிழல் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீவியுமே எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்ப சீவி மட்டும் தனியாக வச்சுட்டு அதை வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சேன். சரி, ஏன் அதை தனியாக விடுவேன்னா இன்றைக்கே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே அதை ஃபுல்லாக ஒரு விளக்குமாறு ஒரு தொடப்பம் எப்படி கட்டணும் அப்படின்றது தான். எனக்கு இது யாரும் சொல்லி கொடுக்கல, பட் நானாக செய்ய கற்றுக்கிட்டது தான். இந்த தோட்டத்து வேலையில் செய்யும்போது கற்றுக்கிட்டது தான். ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு சீவை எடுத்து அதை ஒரு தொடப்பமாக கட்டி அதை டைட் பண்ணி வச்சிடணும். பச்சையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல. சரி, அதனால் நான் எடுத்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டி வைக்க போகிறேன். ப்ளஸ் நுனியை வந்து ஈவனாக வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு தொடப்பம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் ஃபோன் வச்சேனுங்களா, அது வந்து ஃபோன் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் பாருங்கள், ஒரு தொடப்பத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த தொடப்பம் வெளியில் 40 ரூபா 35 ரூபா அளவுக்கு விற்கிது. ஆனால் இது என் வீட்டில் கிடைக்கிற சோர்ஸை வச்சே நான் எல்லா தொடப்பத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு 7 தொடப்பம் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி 2 கயிறு கட்டி அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நான் வந்து இப்போ உடனே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அதை செஞ்சு எடுத்துனேன். நான் அதை எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த தொடப்பங்கள் வந்து செல் அரிக்காது. நமக்கு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.